அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எப்படி என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள், இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பேனை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி, ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு! ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு. இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ, ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன். நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நேரம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ, கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்? அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் போய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ, அது வந்து விட்டது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arbirashastas. Jag en trendig de asta sal gortella moriasa det var shuroi der pencil crono. எவ்வளவு குளிர்! கேட், ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படி என்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கே என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன்.
பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்துவிடு. ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் அங்கே இருக்கிறது. Sayandi, Devanchar, the Ramasorvas, Churches and Doshrup பண்ணிருப்பாங்க. Cat only does up பண்ணார். ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கே. வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனே, பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம், அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது. அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise the Rewila in near Swing Shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ்! நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கி கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா. சரி, அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன். ஓ, எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே? சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை. நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை! நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. அரே, கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி,
சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ, உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்தி விட்டேன். என்ன ஒரு மோசமானது. கைஸ், உங்களோட நேரம் புரிஞ்சு விட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்ய நேரம். ஓ நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ என் கடவுளே, இல்ல, அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார். ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார். சரியானது. இங்கிடம் இருக்கு. முடிவு மதிப்பீடு பண்ணால் வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க. ஓ, கவலைப்படாதே. என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய். வேண்டாம், நான் இந்த சுவரை எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்கிறேன். சரி, ஆர்டர் செய்து விட்டோம். ஓ, அவர்கள் ஏற்கனவே கதவை தட்டியிடுகிறார்கள். பலமாக ஒரு இண்டி. இதோ உங்களுடைய விநியோகம். நல்ல நாளாக இருக்க ஆசையாகின்றேன். இது கீழே படி. இது எடுத்து விடுக. ஆமாம், இதை மேல் நகர்த்த வேண்டும். சரி. உதவி வேணுமா? சரி. அதனை நான் எளிதாக செய்து விடுவேன். மேலும் நான் எடுப்பேன். அது அகற்றப்பட வேண்டும். ஓ ஓ ஓ என் கடவுள். சரி, நான் இந்த ஆணியை அடிக்கப் போகிறேன். 2 மூவுகள். அதுவே வேலை முடிந்தது. ஆம், என்னுடைய உடைக்கு என்ன ஆனது? ஓ, எனது இனிய பிங்க் உடை. நான் ஆரஞ்சுக்கே அடிமை. எனக்கு பிடிச்ச நிறம் நீலம்தான். மதிப்புமிக்கது. நான் சுவர்களை நீளமாக ஏழும். அது மிகவும் அழகாக இருக்கும். நான் எல்லாவற்றையும் ஏழி விடுவேன். பேர்பகடுவே, சும்மா சொர்க்கம். அப்போது நான் வண்ணத்தை களைவேன். இங்கே போதுமான பச்சை இல்லை. நான் பச்சை சுவர்களை விரும்புகிறேன். என்னால் மேலும் பிரகாசமாக பார்க்க விருப்பம். சூப்பர், அது மேன்மையானது. என்ன செய்கிறாய்? மிகவும் சரி. எனக்கு இழுப்புனக்கு விருப்பம்தான். ஆனால் இந்த சுவர்களை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும். மற்றையவை மிகவும் அழகாக இருக்கின்றன. கொஞ்சம் சீர் செய்திடுவேன். இது மிகவும் சுத்தமாகவும் சுகமாகவும் இருக்கும். காத்திருக்க. அது என்ன? அதற்கென்றே அழகான ஆரஞ்சு நிறம். அது மிக நன்றாக இருக்கிறது. சரி பெண்களே, எங்களிடம் எல்லாம் தயாராக உள்ளது. உதவி. தூங்க வாக்தேன். ஓ, என்ன சொல்ல? எனக்கு தலை சுற்றுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது யோசனை வந்தது. உடற்கூட்பயிற்சிக்கும் குளிக்கும் முன் வெயிலில் நின்று சரியான பயிற்சி செய்ய வேண்டும். சரி, யாரெல்லாம் என்னுடன் இருக்கும்? என்ன? உன்னிடம் என்ன இருக்கிறது?
ஆடிகளை சரியாக வைத்திட உதவுவாயா? ஏன் இல்ல? ஓ, நான் என்ன செய்ய இருக்கிறேனான்னு தெரியும். இந்த சாயத்தை எடுத்துக்கொண்டு பிடிக்கிறேன். சரி. ரொம்ப நன்றியா, இதுதான் எனக்கு வேண்டும். மற்றொன்றும். புஸ்தகம் சரிந்து விட்டது. எவ்வளவு தொந்தரவு! இது என்ன? இது என் உயிரியல் பாட புத்தகம். மன்னிக்கவும், தயவு செய்து. என் தவறா இல்ல. நான் இல்லைன்னு நடிக்கிறேன். இப்ப நான் மெதுவா தாண்டுறேன். இது என்ன? என்ன மாதிரியான பெட்டி? மிகவும் ரசிக்கத்தக்கது. இதை திறக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் முதலில் இதை என் படுக்கையில் வைப்பேன். அப்பொழுது யாரும் கவனி வைக்க மாட்டார்கள். அதில் என்னவோ மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. ஓ, அழகு! நான் கூடைப்பந்து, கால்பந்து மற்றும் அவை அனைத்தையும் விரும்புகிறேன். இன்னும் என்னை சால்பு கூட அழகுபடுத்த சாத்தியம். ஆமா, இந்த கொடிகளோடு அழகா இருக்கு. இன்னும் சில டம்பிள்கள். அவற்றை இல்லாமல் நான் எங்கே போக முடியும்? நான் ஏதோ யோசித்து விட்டேன். கொள்கலன்களை தொங்கவிட்டு என் பிடித்த டம்பிள்களை எச்சரிக்கையாக அவற்றில் வைப்பேன். ஆம், என்னை மதிப்பீடு செய்ய வேண்டிய சக்தி நான். இது மிகவும் சூப்பராக இருக்கின்றது. அவள் அதை அலங்கரித்து விட்டாளே. நான் கூட அது போன்றதே செய்ய விரும்புகிறேன். நீலக்கட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, புஸ்தகங்களுக்கு அருமையான ஒரு அலமாரி. என் கலை, வானியல் மற்றும் ஜப்பானிய பாடநூல்களை இங்கு வைத்து விடுவேன். நான் மின்குமிழ்களை தொங்க விடுவேன். இல்லையெனில் நான் எப்படி படிப்பது? இருளில் படிக்க விரும்பவில்லை. இது என் கண்களுக்கு சிரமமாக உள்ளது. ஓ, எனது பிரியமான ஸ்டிட்ச், என் பிரியமான விளையாட்டு பொருள். தலையணைகள் அவசியம். ஆனால் இங்கு ஒரு புவியியல் வரைபடம் இருக்கும். அதை நான் இங்கே ஒட்டுவேன். அருமை, மிகவும் வசதியாக உள்ளது. இப்போ நான் தூங்கலாம். அழகை மீண்டும் உருவாக்குவது அவசியம். எனவே என்னுடைய இளஞ்சிவப்பு பெட்டியை பற்றி என்ன? கண்டிப்பாக இங்கு அலங்காரங்கள் போதாது. நான் பொம்மைகளை ஊதி வீசுவேன், எனக்கு மகிழ்ச்சி கிடைக்க. என்னிடம் சுவாசம் இல்லவில்லை. நான் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஓ, இல்லை. ஹே, நீங்க அங்கே என்ன செய்கிறீங்க? நான் எப்போதுமே என் அற்புதமான பிங்க் புலிங்கோவை ஊதினேன் மற்றும் சில பிங்க் தலையணைகள். அவன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கு இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, வணக்கம். பட்டாம்பூச்சி விளக்குகள். எனக்கு பிடித்த அனைத்து வகையான அழகு. நான் சில இதயங்களை ஒட்டுவேன். எவ்வளவு காதல் நிறைந்தது! இப்போது இது மிருதுவாகவும் வசதியாகவும் இருக்கிறது. கேளுங்கள், நன்றாக செய்தீர்கள். என் பச்சை பெட்டியில் என்ன இருக்கிறது? ஓ, நான் என் அனைத்து தந்திரங்களையும் இணைப்பேன். எலும்பு கூடுகள் எனது அலங்காரங்களுக்கு ஏற்றவையாக இருக்கும். சூப்பர்! இதை பகுதியில் தொங்க விடுவேன். இங்கு ஒரு பரப்பை இடுவேன். லாவா விளக்கு அலங்கலாக இருக்கும். Serir and such members. ஹோம், என்னோடக்கு ஏதாவது சாப்பிட மனசாச்சு. நான் மேக்டோவுக்கு ஆர்டர் செய்ய போகிறேன். நான் கொஞ்சம் இனிப்பு வாங்குவேன். ஓ, அவை ஏற்கனவே வந்துட்டன. அருமை. ஹலோ ஹலோ, ஆர்டருக்கு நன்றி. நான் என்ன சாப்பிட வேண்டும்? ஜாவியரிடமிருந்து இதை செய்து முடிச்சிட்டேன். பெரிப்பை ரொம்ப ருசியா இருக்கிறது. நான் உன்னை சாப்பிட போன்றேன். பச்சையன் பக்கம் இங்கு விரைவாக வா. அருமை. அச்சோ, எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. அதனால நண்பா, நான் வேற என்ன இருக்கின்றதுன்னு பார்ப்பேன். ஒரு நீல பாக்கேஜில் ஒரு ஹாம்பர்கர். நான் அதை சாப்பிட விரும்புறேன். அது எனக்கு தான். அது நீல நிறம். அது எனது நிறம். சரியாக உள்ளது. சாலடோட பன்லை பிடிக்கிறது. நம்ம தேர்ந்து செல்வோம். என்னை படி எப்படிங்கள்? ஓ, இன்னொரு பர்கர் இருக்கிறது. அருமை. அவளுக்கு போகாத வண்ணம் அதை சத்தமே இல்லாமல் திருப்பி விடுகிறேன். ஓ, இல்லை. பாருங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேற எதையாவது தேவையா? என்னை ஆணையில் எதுவும் இல்ல. ஓ, வாருங்கள், அதை ஆட்டி பார்ப்போம். அங்கே அது இருக்கிறது. நான் என்ன சாப்பிட போகிறேன்? சாஸ். உலகிலேயே அதிகமான சுவையாக இல்லாத உணவுதான். சரி, நான் அதை முயலும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? சரி சரி,
நான் அதை பெரி செய்வேன். அடடா, அது இல்ல. என்ன இது? எனது போன் மின் கட்டணம் இல்லாதுள்ளது. எவ்வளவு சலிப்பு. பெண்கள் என்ன பண்றாங்கன்னு ஆச்சரியமா இருக்குது. ஹோம், அவர்கள் அனைவரும் அவர்களின் போன்களில் இருக்கிறார்கள். நான் ஏதோ யோசித்தேன். என் பச்சை பெட்டியில பாப்போம். ஆமாம், அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பொழுதுபோக்கு, ஒரு நிச்சயமாக கூல் டிவி. ஆம், இது எனது கேழ்வரையை குடும்பத்தில் அழகாக பொருந்துகிறது. இதோ நான் என் ஸ்டைலிஷ் சோனி பிளே ஸ்டேஷனை வைப்பேன். மற்றும் இப்போது நான் விளையாடப் போகிறேன். ஹே பெண்களே, யாரு என்னோடு இருக்கிறீர்கள்? என்கிட்ட பிளே ஸ்டேஷன் இருக்கு. ஓ ஏ, நான் உங்களுக்காக இங்கே இருக்கிறேன். அருமை. அறம், வா, மகிழ்ச்சியாக இருக்கலாம். இங்கே விளையாட்டுக்கு எடுத்துக்கொள். அருமை. நாம் என்ன விளையாட போகிறோம்? நேரம், நான் உன்னை ஜெயிக்க போகிறேன். என்ன? நான் கனவுல? அங்கு என்ன நடக்கிறது? 2 பேர் போகலாம். என்ன என்பதை PSH அவர்கள் எங்கே? வணக்கம் பெண்களே. ஹே, எவ்வளவு தொல்லையா? நாம எதுன்னு பண்ண போறோம்? நல்ல யோசனை. நீ என்ன சொல்ல ஆரம்பிச்ச? இங்க என்ன உன்கிட்ட இருக்கு பாரு, ஒரு பிங்க் மானிட்டர். ஆனா அதுதான் எல்லாம் இல்ல. எந்த ஒரு மாற்றங்களிலும் இல்லாமல் இப்போது நமக்காக நான் VR கண்ணாடிகள் மற்றும் சிறப்பு ரிமோட்டுகளை கொண்டிருக்கிறேன். இப்போது நாங்கள் அற்புதமான மிருந்தத்தை அனுபவிக்க போகிறோம். நீ என்னோட மைன்கிராஃப்ட் விளையாடுவாயா? ஓ அருமை, சிறப்பு. பிளே ஸ்டேஷன் விளையாடுவதற்கு மாறாக மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. ஆகவே சற்று நேரம் ஜாய்ஸ்டிக் எடு. சரி, இப்போது முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கவும். அப்படி எதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அற்புதம். ஹே, அவர்கள் VR மற்றும் மைன்கிராஃப்ட் விளையாடுகிறார்கள். நானும் அதை விரும்புகிறேன். ஹலோ, ஹாய், பெண்களா? என்ன, ஏன் எங்களை கவனச்சிதற செய்கிறீர்கள்? நாங்கள் பிஸியாக இருக்கிறோம். எவ்வளவு தொந்தரவு, எவ்வளவு கொடுமை. டி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 . ஹா, பரவாயில்லை. ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படி ஒரு யோதா ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல PKSS உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர்தான் மறுபடியும் பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி உங்களுக்கு ஓர் ஏற்று கொடுக்கிறேன். ஒவ்வாமைகள் இல்ல. அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். ஏதோ பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழிவிடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ இருக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒண்ணு உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு நினைக்காது. எனக்கு என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காது. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி ஆண்டி, நான் உன் நண்பர்களை பட்டு கொண்டு வந்தேன்.
அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3. ஆனா எனக்கு நம்ப முடியல, நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். இங்க என்ன நடக்குது? இசனிஸ் அடிக்கலத்துல இருக்குது. இங்க சிங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைமன் நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், இது அப்படின்னு தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. ஆம், இது வருவதுதான். இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். வணக்கம். அது PSHVT மின் விளக்கை குழிச்செல்வராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? நீங்க சுழற்சி கொடுங்க. சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் இதோ. நல்லது. அவரை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? என்ன ஒரு விஷயம் இது ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. ஏய், என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறது இல்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்துடலாம். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி. நீ என்ன பேசுற? ஏன்னா நான் ஆன்லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். ஒரு மரம் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? வாங்க, இதுவரை போதும்.
அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த புனிதா மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை. நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு சொன்னி எனக்கு நீங்கள் தெரியும். என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கெசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். நிறுத்து, எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் அந்த சாக்க வந்தேன். எனக்கு ஆசைச்சாம். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி ஹாய், இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய. அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஆகாது. ஓ ஹாட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை. நான் உண்மையிலே எங்க மான், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நீங்கள் கார் உள்ளே அமர காலமாக வேண்டியிருக்கும். ஒன்றாக விற்பனை செய்யலாம். நாம் கூட இருக்கும். அச்சென்று நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராகவே இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது